நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி தரிசனம் பார்க்க பாக்கியம் கிடச்ச ஒரு சிவாலயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. திருநெல்வேலியிலேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் சேரன்மாதேவி வழியாக அப்படியே போனோம்னா அம்பாசமுத்திரம்னு வரும். அந்த அம்பாசமுத்திரத்துக்கு அப்புறமா வீரவநல்லூர் அதெல்லாம் வரும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊர் பேர் தான் அரிகேசநல்லூர் அப்படின்னு. இது தாமிரவர்ணி கரையிலேயே இருக்கக்கூடிய ஸ்தலம்தான். இந்த ஸ்தலம் கிட்டத்தட்ட ஒரு 1600 வருஷம் பழமையானது. இந்த கோவிலை பற்றி சொல்லணுன்னா எத்தனையோ வருஷம், அதாவது 100 வருஷம் கழித்து இந்த கோவிலில் சமீபத்தில் 2023 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 100 வருஷ காலமாக கும்பாபிஷேகம் நடக்காத கோவில் இது அப்படிங்கிறத நாங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த கோவிலை பற்றி சொல்லி கேட்கும்போது, ஸ்தலபுராணம் கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம். இப்போ சமீபத்தில் 2023 தான் நடந்திருக்கு. ஆனால் கோவில் நடந்துட்டு இருந்திருக்கு. இந்த கோவிலுக்கு பெருசாக வாசலில் கோபுரம் எதுவும் கிடையாது. அரிகேசநல்லூர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, நின்ற சீர் நெடுமாறன்ட்டு ஒரு பாண்டிய ராஜா, அவருக்கு அரிகேசரி பராங்குச மாரவர்மன் அப்படிங்கிற பேர் இருக்குது. அரி அப்படின்னாக்க பகைவர், கேசரின்னா சிங்கம், பகைவர்களுக்கு சிங்கம் போல எழும்பி நிற்கக்கூடியவர் அப்படின்னு. இவர் 620லேருந்து 670 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சவர் மதுரையை. இவர் போர் செஞ்ச போது சோழ ராஜா மணிமுடி சோழன்னு ஒரு ராஜா, அந்த ராஜாவை போரில் ஜெயிச்சு அவரோட மகளான மங்கையர்க்கரசிங்கிறவாளை கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த நின்றசீர் நெடுமாறன்கிற இந்த ராஜா கூன்பாண்டியன் அப்படின்னும் அழைக்கப்படக்கூடியவர். இவரை பற்றி தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லும்போது, இல்லை இவரை பற்றி சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் சொல்லும்போது சிவனோட தொண்டர்களை பற்றி சொல்கிற இது, அதில் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட இவர் முன்னாடி சமண மதத்தை தழுவி இருந்தாராம். இவரோட மனைவி மங்கையர்க்கரசி சைவ மதத்தை தழுவி இருந்தாலாம். ஒரு தடவை ராஜாவுக்கு ஏதோ வைத்த வலி ஏதோ வந்துடுது. அப்போ சமண மதத்தில் இருக்கிறவா எவ்வளோ மருந்து மாத்திரைகள் கொடுத்தாலும் ராஜாவுக்கு போகலையா. அதே நேரம் ஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்துட்டுருக்கார். அப்போது மங்கையர்க்கரசி அவள் போய் 7ஆம் நூற்றாண்டில் நினைக்கிறேன், அவள் ஞான சம்பந்தர்கிட்ட இந்த மாதிரி கணவரோட வைத்த வலிக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி வேண்டிண்டு, அவர் ஞானசம்பந்தர் பதிகம் பாடி விபூதி கொடுத்து, சமணர்கள் அது எப்படி நடக்குமான்னு கேட்கும்போது, ஒரு பகுதி வயிற்றில் ஒரு பகுதிக்கு நான் பதிகம் பாடுறேன், அடுத்த பகுதிக்கு நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சமணர்கள் ஒரு பக்கமும் இவர் ஒரு பக்கமும் ஞானசம்பந்தர் ஒரு பக்கமும் ராஜாவுக்கு வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லும்போது, ஞானசம்பந்தர் பக்கம் இருந்த பகுதி வயிற்று வலி உடனே காணாமல் போய் ராஜாவுக்கு மனசில் சந்தோஷம் அப்படி வந்துருத்தான். அடுத்த பக்கத்தில் வலி கூட இருந்ததான். அதனால் அவர் சமண மதத்தை விட்டுட்டு திருப்பி சைவ மதத்துக்கு மாறிட்டாராம். அதுக்கப்புறம் 642 சமயத்தில் நினைக்கிறேன் இந்த கோவிலை கட்டியிருக்கார். இவருக்கு அரிகேசரிங்கிற பேர் இருந்தபடியாக அவரோட பேர்லேயே இந்த ஊருக்கு அரிகேசநல்லூர் அப்படின்னு பேர். இந்த ஊருக்கு அரிகேசவநல்லூர்னு இருந்தது அப்படின்னும் ஆதியில் அழகாபுரிங்கிற பேர்லேயும் இந்த ஊர் அழைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுறது.
கோவிலில் உள்ள நுழையிறோம், கோபுரம் இல்லை, கொடிமரம் இருக்குது, பலிபீடம் இருக்குது, நந்தி இருக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடிய மண்டபத்தை தாண்டி போனோம்னாக்க 2 பெரிய துவாரகபாலர்கள், அவளுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிள்ளையார் இருக்கார், அவளுக்கு முன்னாடி நந்தி பகவான் இருக்கார். உள்ளே பார்த்தாக்க சுவாமி அரியநாதர் அப்படிங்கிற பேரில் நமக்கு காட்சி தரார். இங்கே இருக்கிற சுவாமி அம்பாள் பேர் பெரிய நாயகி அம்பாள் சமேத அரியநாதர். கிழக்கு பார்த்த கோவில் தான் இந்த கோவில். இந்த அம்பாளை பற்றி சொல்லணும்னா பேருக்கு ஏற்ற மாதிரி பெரிய நாயகிங்கிற மாதிரி 6 அடிக்கு மேலே ஒசரமாக அவ்வளோ பெரிய அம்பாள். போய் பார்த்தோன்னா ஒரு நிஜ ரூபத்தில் ஒரு மனுஷா நிற்கிற மாதிரி அவ்வளோ பெரிய அம்பாள், ரொம்ப அழகாக இருக்கா. இந்த அரியநாதர் ஒரு ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோவிலில் 1900 தான் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அப்படிங்கிறது கல்வெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. 2 பிரகாரம்தான். இந்த ஸ்தலத்தில் 3 பேருக்கு விசேஷங்கள் இருக்குது. அதை தவிர எதுக்கு சுவாமிக்கு அரியநாதர் பேர் வந்தது, பெரிய நாயகி அம்பாள் சமேத அரியநாதர்னாக்கா, சிவன் பார்வதி கல்யாணம் நடக்கிறது, கைலாசத்தில் நடக்கக்கூடிய கல்யாணத்தை எல்லாரும் போய் பார்க்க போகும்போது உலகம் தென்பகுதி வசந்து போயிடுறது, எல்லாரும் போனபடியாக வடபகுதி தாழ்ந்து போயிடுறது. உலகத்தை சமநிலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அகஸ்தியரை தென்பகுதிக்கு அனுப்புகிறார். தென்பகுதிக்கு வந்த அகஸ்தியர் தான் எப்பெல்லாம் நினைக்கிற நேரம்லாம் அவருக்கு கல்யாண காட்சி தரேன் அப்படின்னு சுவாமி சொன்னதுனால, ஏன்னா அவர் கேட்குறார், நான் உண்டி உங்கள் கல்யாணத்தை பார்க்க முடியலையா அப்படின்னு. அப்படி கேட்டதுக்கு நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் உனக்கு கல்யாண காட்சி தரேன்னு சொல்கிறார் சுவாமி. அப்படி அகஸ்தியர் இந்த தென்பகுதியில் பொதிகை மலை கிட்ட வரார். இந்த பொதிகை மலையிலேருந்து இப்படி போகிற வழியில் அவர் எங்கெல்லாம் இந்த பொதிகை மலையிலேருந்து உற்பத்தியாகி போகக்கூடிய இந்த தாமிரபரணி தண்ணி எங்கெல்லாம் ஓடுறதோ, எப்படி கும்பகோணத்தை சுற்றி திருச்சி பக்கத்துலலாம் காவேரி கரைக்கு 2 பக்கமும் ஸ்தலங்கள் இருக்கோ, அதே மாதிரி சுவாமி கோவில்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த இடத்துல தாமிரபரணி கரைகளில் நிறைய இடத்துல அகஸ்தியர் பூஜை பண்ண ஈசனை நம்மளால் பார்க்க முடியறது. அகஸ்தியர் எங்கெல்லாம் வேண்டின்றாரோ அங்கெல்லாம் அவருக்கு கல்யாண காட்சி கொடுக்குறார். அப்படியா கல்யாண காட்சி அகஸ்தியருக்கு கிடைச்ச ஸ்தலம் இந்த ஸ்தலம். அதனால் இங்கே இருக்கிற சுவாமி பேர் அரியநாதர். அம்பாள் பெரிய நாயகி அம்பாளா பெரிய ரூபத்தில் நின்ன கோலத்தில் காட்சி தரா அப்படின்னு. அதை தவிர இந்த கோவிலில் இருக்கக்கூடிய இன்னும் விசேஷங்கள் என்னென்னா, தக்ஷணாமூர்த்தி. தக்ஷணாமூர்த்தி ஆலங்குடின்ட்டு கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அது குருஸ்தலம்னு சொல்லுவாள். அதே மாதிரி நவகிரக ஸ்தலங்களில், கைலாச ஸ்தலங்களில் முரப்பநாடுங்கிறது குருஸ்தலமாக சொல்லப்படுறது. இந்த இடத்துல குரு மேதா குரு அப்படிங்கிற ரூபத்தில் நமக்கு காட்சி தரார். நிறையா தக்ஷணாமூர்த்தி ரூபங்கள் இருக்குது. இந்த ஸ்தலத்தில் அவர் மேதா தக்ஷணாமூர்த்தியாக காட்சி தரார். கையில் சிவனை மாதிரியே அவர் மானும் மழுவும் வச்சுட்டுருக்கார். 2வது கீழே இருக்கக்கூடிய இடது கை சிஷ்யரோட தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கிறது மேதா தக்ஷணாமூர்த்தி. இந்த திருநெல்வேலியை சுற்றி வர 5 ஸ்தலங்கள் குரு ஸ்தலங்களாக அழைக்கப்படுறது. அதாவது தக்ஷணாமூர்த்திக்கு உண்டான ஸ்தலங்களாக அழைக்கப்படுறதாம். அதில் 5 கோவில்களில் இந்த ஸ்தலமும் ஒன்று, அதாவது அரிகேசநல்லூர் ஒன்று. பாக்கி 4 எதெல்லான்னு பார்த்தோன்னா திருப்புடைமருதூர், அத்தாநல்லூர், இடைக்கால், அதுக்கப்புறமா திருப்புவனம், இந்த
அரிகேசநல்லூர், இந்த 5 ஸ்தலங்களும் இருக்குது இந்த பஞ்சகுரு கஷேத்திரத்தில். அதனால் இந்த ஸ்தலத்தில் வந்து குரு பெயர்ச்சி போது சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறது. இங்கே சுற்றி வட்டத்தில் இருக்கிறவா எல்லாருமே குரு பயிற்சிக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து சுவாமியை பார்த்து வேண்டிப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்கா இந்த ஸ்தலத்தை கட்டின ராஜா, இந்த நின்ற சீர் நெடுமாற பாண்டிய ராஜான்னு சொன்னேன் இல்லையா, இந்த வைத்தவலி போகிறதுக்கு உண்டானவர், அவரை பற்றி சுந்தரர் சொல்லும்போது சுந்தரரோட திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறதுல, அதாவது சிவனோட தொண்டர்களை பற்றின கதைகளை சொல்லக்கூடியதில், நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற நின்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி சுந்தரர் பாடியிருக்கார். அதுக்கப்புறமா பார்த்தேன்னாக்கா இந்த கோவிலில் 2 பிரகாரம் தான் இருக்குது. முதல் பிரகாரத்தில் முதல்ல சுவாமி இதை பார்த்துட்டோம். அப்புறம் வெளியில் இருக்கக்கூடிய அந்த 2வது பிரகாரம், அதில் பார்த்தோன்னா அந்த உள்ள இதில் போனேன்னாக்கா இந்த பலிபீடம் இவாளெல்லாம் தாண்டி போனேன்னா சூரியன், சந்திரன், ஜுரதேவர், சப்த மாதர்கள், அவா பக்கத்தில் வந்து வீரபத்ரருக்கு பதிலாக ருரு பைரவர், தட்சிணாமூர்த்தி எல்லாரும் இருக்கிறத பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 2வது பிரகாரத்தில் பார்த்தோம்னாக்க குபேரன் இருக்கார் வடகிழக்கு மூலையில், வடக்கு திசைக்கு அதிபதியான குபேரன். இந்த குபேரன் இந்த ஸ்தலத்தில் வேண்டின்றபடியாக தான் இந்த ஊருக்கு அழகாபுரிங்கிற பேர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த குபேரன் யாருன்னு பார்த்தோன்னா ராவணனோட அண்ணா. எப்படி ராவணனுக்கு அண்ணான்னு சொல்லி பார்த்தோன்னா குபேரனோட அப்பாவும் ராவணனோட அப்பாவும் ஒருத்தர் தான். அவர் வந்து விஸ்ரவஸ் அப்படிங்கிற ரிஷி. அந்த விஸ்ரவஸ்ங்கிறவர் யாருன்னு கேட்டால்னாக்கா புலஸ்தியர் அப்படிங்கிறவரோட பையன். இந்த புலஸ்தியன்கிறவர் வந்து பிரம்மாவோட மானச புத்திரர்கள் 10 பேர், அதாவது பிரம்மா வந்து மனசாலேயே புத்திரர்களாக உற்பத்தி பண்ணினவா 10 பேர். அவா யாரெல்லாம் பார்த்தல்னாக்கா இந்த புலஸ்தியர், வசிஷ்டர், அத்ரி, மரீசி, கிரது, ஆங்கீரசர், புலகர், பிருகு, நாரதர், தக்ஷன், இவா எல்லாரும். இந்த பிருகு, நாரதர், தக்ஷன்கிறவா பிரஜாபதிகள்னு சொல்லுவா. பாக்கி 7 பேர் கிரது, புலஸ்தியர், வசிஷ்டர், மரீசி, அத்ரி, ஆங்கீரசர், புலகர், இவா எல்லாரும் வந்து ரிஷிகளாக இருக்கா. அந்த புலஸ்திய ரிஷிக்கு பிறக்கிறவர் தான் வந்து விஸ்ரவஸ் அப்படிங்கிறவர். இந்த விஸ்ரவஸ்க்கு முதல்ல ஒரு ரிஷியோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அந்த பெண் பேர் இளவித்தான் பேர். அவளுக்கும் இவருக்கும் பிறந்த குழந்தை தான் வைஷ்ரவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரன். அந்த குபேரன் வந்து அவரும் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கார். தவம் இருந்து பிரம்மா கிட்டேந்து எல்லா விதமான சகல சம்பத்தும் வாங்கிண்டு சகல செல்வங்களையும் அருளால் பெற்று அதோட பிரம்மா கிட்டேருந்து புஷ்பக விமானத்தையும் வாங்கிக்கிறாராம். அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த விஸ்ரவஸ் சொன்ன பிரகாரம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவால் உற்பத்தி பண்ணப்பட்ட ஒரு நகரம், அதுதான் இலங்கை நகரம். அந்த இலங்கையில் அத்தனை செல்வங்களோடும் புஷ்பக விமானத்தோடும் அவர் ஆட்சி புரிஞ்சின்றிருக்கார். இதை வந்து சுமாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்க தலைவன் வந்து பார்க்குறான். அவனுக்கு தன்னோட பொண்ணுக்கும் ஒரு குழந்தை இந்த விஸ்ரவஸ் மூலிமா பிறந்தாக்க இப்படி செல்வத்தோடு இருக்கக்கூடிய ஒரு ஊர் கிடைக்கும்னு சொல்லிட்டு
தன்னோட பெண்ணான கைகேசி அப்படிங்கிறவளை போய் விஸ்ரவஸை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அனுப்புகிறார். அப்படி விஸ்ரவஸ் கைகேசி அவள் 2வது மனைவியாக போகிறா. ஆனால் அவள் அரக்க வம்சத்தில் பிறந்தவ. அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் 4 குழந்தைகள். அதில் 1 ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன், அப்புறமா சூர்பனகை. இந்த ராவணனுக்கு அந்த குபேரனோட ஊரே அதே மாதிரியே செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த கைகேசிக்கு ஆசை வருது, தன்னோட குழந்தைக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதனால் ராவணனை நீ போய் கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அனுப்புகிறா. ராவணன் போயிட்டு இந்த வைஷ்ரவன்கிற கூடிய குபேரன்கிட்டேருந்து இந்த எல்லா செல்வங்களையும் பறிச்சுண்டு புஷ்ப விமானத்தையும் பிடிச்சிண்டு எடுத்துன்ட்டு குபேரனை துரத்தி விட்டுறார். எல்லா செல்வத்தையும் இழந்த குபேரன் ரொம்ப மன வருஷத்தோடு வரும்போது அகஸ்தியரோட சீடரில் ஒருத்தரான புலஸ்தியர், அதாவது இவரோட தாத்தா, அப்பா வழி தாத்தா, அவரை பார்க்குற பாக்கியம் கிடைக்கிறது. தாத்தா சொன்னபடி இந்த ஸ்தலத்துக்கு ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, அதுதான் குபேர லிங்கம் இந்த கோவிலில் தனியாக இருக்குது. அந்த குபேர சந்நிதியில் இருக்கிற தனி சந்நிதியில் அந்த குபேர லிங்கத்துக்கு இவர் பூஜை பண்ணிண்டு தான் இழந்த செல்வம் அத்தனையும் திரும்பி பெற்றாராம். அதனால் இன்றைக்கும் இந்த ஸ்தலத்தில் இழந்த செல்வங்களை திருப்பி பெறணும்னா இங்கே வேண்டிக்கணும்னு. இந்த ஸ்தலத்தில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத அளவுக்கு 4 அடி உசரத்துக்கு நம்மளால் பெரிய குபேரனை பார்க்க முடிகிறது. அவர் தன்னோட இவர் இந்த கோவிலோட அந்த வெளி பிரகாரத்தில் வடக்கு சுற்றுல வடகிழக்கு இருக்கார். வடக்கு சுற்றுல வலது கையில் கதையும் இடது கையை மடித்த கால் மேலே வச்சுண்டு 4 அடி விசரத்துக்கு அழகான குபேரன். இங்கே சிவாச்சாரியர் குருக்கள் பூஜை பண்ணுறார். வர்றவா எல்லாரும் குபேரன்கிட்ட அவாவா பர்ஸ்லேருந்து இருக்கிற காசு 10 ரூபா, 50 ரூபா, 20 ரூபாய் என்ன கொடுக்குறாளோ அதை கொடுக்குறா. அவர் சுவாமி மேலே வச்சு மந்திரம் சொல்லிட்டு அந்த பைசாவை அவளுக்கு திருப்பி கொடுத்துட்றார். திருப்பி கொடுத்துட்டு அவாவா சம்பாவனையாக என்ன கொடுக்குறாளோ அது தனி. இதை அவள் பர்ஸில் ஜாக்கிரதையாக வச்சுண்டா அவளுக்கு செல்வம் செழித்து வளருங்கிறது இந்த பகுதியில் பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நாங்கள் போன போதும் நிறைய பேர் அவள் காசை கொடுத்துட்டு காசை திருப்பி வாங்கிட்டு இருந்ததை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த கோவிலில் தெற்கு பகுதியில் அந்த பிரகாரத்தில் வரும்போது பார்த்தேன்னாக்கா ஜேஷ்டாதேவி இருக்கா. ஜேஷ்டாதேவிங்கிறது சனீஸ்வர பகவானோட மனைவி. லக்ஷ்மிக்கு மூத்தவள், ஜேஷ்டான்னா மூத்தவள், முதல்வள் அப்படின்னு பேர். அதனால்தான் ஜேஷ்டபுத்திரன் ஜேஷ்டபுத்திரின்னு கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் போடுவாள். அந்த மாதிரி இந்த ஜேஷ்டாதேவிங்கிற பார்க்கடலை கடைஞ்ச போது லக்ஷ்மி அமிர்தத்தோடு வர்றதுக்கு முன்னாடி உற்பத்தி ஆனவள் இந்த ஜேஷ்டாதேவி. இவளை 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டு இன்னும் சொல்லப்போனால் 9ஆம் நூற்றாண்டு வரைக்குமே இவளை வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்கா. அதுக்கப்புறமா இந்த மூத்த தேவி அப்படிங்கிறது மருவி மூதேவின்னு ஆயிடுத்து. இந்த ஜேஷ்டாதேவியை சேட்ட தேவின்னு ஆக்கிட்டு வணங்கிறத விட்டுட்டா. இந்த ஜேஷ்டாதேவி சனீஸ்வர பகவானுக்கு பிறந்த 2 குழந்தை, ஆண் குழந்தை மாந்தன், பெண் குழந்தை மாந்தினி. இந்த ஜாதகம் பார்க்குறவா தமிழ்நாட்டில் கூட அந்த அளவு கிடையாது. ஆனால் கேரளா பக்கத்தில் பார்த்தோன்னா மாந்தியை சேர்த்து வச்சு தான் ஆயுள் பாகத்துக்கு சொல்லுவாள். அந்த மாந்தியையும் மாந்தினியையும் தன்னோட மடியில் உட்காத்தி வச்சுட்ட மாதிரி பெரிய ஜேஷ்டாதேவி இந்த கோவிலோட தென்புறத்தில் இருக்கா.
இந்த ஜேஷ்டாதேவியை வந்து பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் தரிசனமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, தசமகா வித்யான்னு சொல்லி 10 தேவிகள். அந்த 10 தேவிகளில் தூமாவதி அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் இந்த ஜேஷ்டாதேவி. தூமம்னா புகை. ஒரு உலகம் அழிஞ்சு திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல புகை மண்டலம் தான் வரும். அந்த புகைக்கு உண்டானவள் தான் இந்த அம்பாள் அப்படின்னு சொல்லி அந்த ஜேஷ்டாதேவிங்கிற தூமாவதி தாயாரை இந்த ஸ்தலத்தில் இவ்வளோ பெரிய அளவில் தரிசனம் பார்க்க முடிகிறது. நிறைய பழைய கோவில்கள், ரொம்ப பழமையான கோவில்னு எப்படி தெரியும்னா, அந்த கோவிலில் ஜேஷ்டாதேவி வழிபாடு இருக்கும், சிலைகள் இருக்கும். அப்படின்னா அந்த கோவில் ரொம்ப பழமையானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் 9ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா அந்த ஜேஷ்டாதேவிங்கிறவளையே வந்து தமிழில் மூத்த தேவிங்கிறத மூதேவின்னு சொல்லி ஆக்கி அப்படியே வழிபாடுங்கிறத நிப்பாட்டிட்டாள். இவாளோட வாகனம் வந்து கழுத வாகனமாக. அதை தவிர காகம் தான் இவாளோட பறவை, கொடியில் இருக்கிறது. இவாளோட கொடியில் இந்த காகம் வந்து பித்திருக்களுக்கு சம்பந்தத்தோடு உடையது அப்படின்னும், இந்த ஜேஷ்டாதேவி வந்து எப்படி ஒரு வண்ணான் துணி எல்லாத்தையும், அழுக்கு துணி எல்லாத்தையும் எடுத்து கழுத மேலே வச்சு எடுத்துட்டு போய் துவைச்சி அடித்து துவைச்சி சுத்தம் பண்ணி அந்த துணியை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வராளோ, அந்த மாதிரி இந்த ஜேஷ்டாதேவியை வேண்டிண்டா இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் எல்லாத்தையும் எடுத்து நமக்கு வர வேண்டிய கெட்ட பலன்கள் எல்லாத்தையும் நீக்கி நல்ல சுகமான வாழ்க்கை, கஷ்டத்தை கொடுத்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நிவர்த்தி பண்ணி நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்குறவ. இந்த அம்பாளை வேண்டிக்கிறதுக்கே பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. அப்படியான அம்பாள் இந்த ஸ்தலத்தில் இருக்கா. அப்போ தக்ஷணாமூர்த்தி வித்தியாசமாக இருக்கார். குபேரன் தரிசனம் பண்ணின வேண்டி வரவாங்கின்ற ஸ்தலமாக இருக்குது. அதை தவிர ஜேஷ்டாதேவியும் இங்கே இருக்கா. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த பெரிய நாயகி அம்பாள் வந்து 6 அடி ஒசரத்துக்கு மேலே நிஜமாகவே ஒரு மனுஷான் நிற்கிற மாதிரி அவ்வளோ பெரிய அம்பாளாக இருக்கா. இங்கே இந்த குபேரனை வந்து தீபாவளிக்கு முதல் நாள் லக்ஷ்மி பூஜை, குபேர லக்ஷ்மி பூஜை தீபாவளி முடித்தோடனையும் பண்ணுவாள். அந்த மாதிரி அந்த அன்னைக்கும் அதுக்கப்புறமா வளர்பிறை சித்திர மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய திருதியை அக்ஷய திருதியைன்னு சொல்கிறோம். அந்த அக்ஷய திருதியை போதும் இங்கே குபேரனுக்கு சிறப்பு பூஜைகள்லாம் நடக்கிறது. இங்கே பஞ்ச தட்சிணாமூர்த்தியில் ஒருத்தருங்கிறபடியாக குருவுக்கு உண்டான பூஜைகளும் இந்த ஸ்தலத்தில் நடக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு ஜேஷ்டாதேவி இருக்கிறபடியாக சனி பயிற்சி, சனி இதுவும் பூஜைகளும் இங்கே சிறப்பாக நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். இது வந்து இந்த கோவிலுக்கு போக கிடைச்சதே வந்து எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயந்தான். வீரவநல்லூருக்கு போகணும், சக்தி குளம்னு சொல்லிட்டு எங்களோட குலதெய்வம், அப்பா வழி குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு அங்கே போகிற வழியில் போர்டை பார்த்துட்டு தான் அரிகேசநல்லூர் போகணும்னு சொல்லிட்டு திருப்பி வரும்போது பார்த்தோம். இங்கே இவாளை தவிர குபேரலிங்கம், ஜுரதேவர், முக்குர்ணி பிள்ளையார், முருகன், வள்ளிதேவியானோட சேர்ந்த முருகர், விசாலாட்சி அம்பாள் சமேத காசி விஸ்வநாதர், அப்புறமா பைரவர், சப்த மாதர்கள், சண்டேஸ்வரர், நவகிரகம் எல்லாரும் இருக்கா. கோவிலுக்கு வெளியில் ஒரு அழகான தெப்ப குளம், பெரிய வாகனங்கள்லாம் நிறுத்தக்கூடிய வாகன வசதிகள் நிறுத்தக்கூடிய நிறைய வண்டிகள் நிறுத்தக்கூடிய இடம், இதெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்தலம்தான் இது. யாருக்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஸ்தலம் இந்த 1600 வருஷம் பழமையான அரிகேசவநல்லூர் இல்லாட்டி அழகாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அரிகேசநல்லூர்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து இந்த அரிகேசரி பராங்குச மாரவர்மனுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறமா ஜடாவர்மன் இல்லாட்டி சடையவர்மன் சொல்லக்கூடிய
குலசேகர பாண்டியவர்மன் இந்த கோவிலுக்கு நிறைய திருப்பணியெல்லாம் பண்ணியிருக்கார். அவரோட 12ஆம் நூற்றாண்டு காலத்து போது இந்த கோவிலை பற்றின இந்த சுவாமியோட பேர் அரிகேசரி ஈஸ்வரமுடைய நாயனார் அப்படின்னு இருந்திருக்கு அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக தெரிஞ்சின்ற விஷயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.